ஹாய், ஐ எம் A-65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு இருக்கோம். இதில் மோட்டிவேஷன் சில சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்டை செட் பண்ணிக்கணும்ல. ஸோ தட்ஸ் வை நம்ம வந்து டெய்லி ஒரு மோட்டிவேஷன் டயலாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மோட்டிவேஷன் டைலாக்ல இல்லை, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் கருத்துன்னு கூட சொல்லலாம். ஸோ என்னோட கருத்து, இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறனா அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஓகே ட்ரூவாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தாலும் அது உங்களோட விஷயம். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. ஓகே, லவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முதல்ல என்னன்னா வந்து உங்களை நீங்களே நேசிச்சுக்கோங்க. ஸோ உங்களை நீங்க நேசிச்சா மட்டும் தான் நீங்க மற்றவங்க நேசிக்க முடியும். உங்களே லவ் பண்ணாத போது நீங்க எப்படி மற்றவங்களை விரும்ப முடியும்? உங்களை நீங்களே லவ் பண்ணாத போது மற்றபடி எப்படி மற்ற பொருட்களை லவ் பண்ண முடியும்? ஸோ பொருட்களை நேசிக்க முடியும். ஸோ இது எல்லாமே லவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மகிட்ட பின்னி பிணைஞ்சு இருக்கிற ஒரு விஷயம். எதுவா இருந்தாலும் உங்களை நீங்க லவ் பண்ண தெரிஞ்சாதான் நீங்க மத்தவங்க லவ் பண்ண முடியும். ஸோ எப்போதுமே தான் அப்படிங்கிறது, ஏன்னா வந்து உனக்கு பசிக்குது அப்படின்னு வச்சுக்குவேன், நம்ம கரெக்டான டயத்துக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு வச்சுக்குவேன், நீங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ நீங்க லவ் பண்ணா என்ன பண்ணுவீங்க? கரெக்டான டைத்துக்கு நீங்க சாப்பிடுவீங்க, கரெக்டான நீங்க போகணுமா. ஸோ ஒரு பாடிக்கெல்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது, உங்க பாடிக்கு உங்க மைண்டுக்கு என்னென்ன கொடுத்தா அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மைண்ட் எந்த பார்த்தா சந்தோஷமா இருக்கும், இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட அழகை நீங்களே ரசிக்கணும். ஏன்னா வந்து நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யூனிக்கான ஸ்ட்ரக்சரோட இருக்கிற ஒரு ஹியூமன். யூனிக்கான ஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லைங்க, உனக்கான யூனிக்கான மைண்ட் செட்டும் இருக்கு. ஸோ தட்ஸ் வை லவ் யுவர் செல்ஃப். ஏன்னா உங்களுக்கான ஒரு மைண்ட் செட், உங்களுக்கு தனித்துவமான தன்மை. நீங்க அவங்கள மாதிரிலாம் கிடையாது, இவங்கள மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஆக்சுவலா யூனிக். நீங்கிறது ஒரு உடல் அமைப்பு, அதாவது ஒரு வேற விதமான ஸ்ட்ரக்சர் கொண்ட ஒரு உடல் அமைப்பும், பட் வேற விதமான ஸ்ட்ரக்சர்டு மைண்டும் கூட. ஸோ உங்களுக்குன்னு மைண்ட் செட் தனியா இருக்கும். எப்படி ஒவ்வொருத்தவங்களும் கைரேகை, அவங்க முக பாவனைகள், ஃபேஸ் ரெகக்னிஷன், இது மாதிரி நிறைய விஷயங்கள் டிஃபரன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்க லவ் பண்றதையும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதனால உங்களை யூனிக்கா இருக்கிறத பார்த்து நீங்க நேசிங்க. ஸோ மத்தவங்க இதை பார்த்து கிண்டல் பண்ணாங்க கூட நீங்க லவ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே லவ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நீங்க வந்து மத்தவங்களை லவ் பண்ண முடியும். ஸோ மத்தவங்களை நேசிக்க முடியும். லவ்ங்கிறது அன்பு. அன்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரிதான் ஒரு மொழி அப்படிங்கிறத, மொழியை வந்து நீங்க வந்து டே டு டே லைஃப்ல நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி செயல்படுதா, இந்த மாதிரி இருக்கு. முதல்ல வந்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா, புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்தாதான் லவ் வரும். ஸோ ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கவே, நம்ம கொஞ்சமாவது என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். ஸோ அதே மாதிரிதான் லவ்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்னு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஓகே, நம்ம வந்து டாபிக் குள்ள போயிடலாம். நம்ம வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு நம்ம எப்பவுமே சென்டென்ஸ் வாக்கியத்தை ஹவு டு மேக் சென்டென்ஸ், அதாவது நம்ம எப்பவுமே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, நான் உன்ட்ட பாசிட்டிவா ஒன்று பேசிட்டு இருப்பேன், இல்லாட்டி நெகட்டிவா ஒன்று பேசிட்டு இருப்பேன், இல்லாட்டி ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பேன். இந்த 3 விதமா தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஒருத்தவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா வந்து 3 விதமா தான். கான்வர்சேஷன் இஸ் நத்திங் பட், கான்வர்சேஷன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்கிங் கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங் தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கேள்வி கேட்டு பதில் சொல்றது கான்வர்சேஷன் அப்படிங்கிற. கேள்வி கேட்டு பதில் சொல்றது மட்டும் கான்வர்சேஷன் கிடையாது. இட்ஸ் இன்வால்வ் லாட் ஆஃப் திங்ஸ், ஃபீலிங்ஸ், ஷேர்ட் ஹாப்பினஸ். இது ஒருத்தமே நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷன் அப்படின்னு வச்சுக்கவே, ஒட்டுமொத்த நம்ம கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றது மட்டும் கான்வர்சேஷன் கிடையாது. உங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுவீங்க, உங்களோட ஐடியாஸ், உங்களோட உங்க ஹாப்பி ஃபீலிங்ஸ், உங்களோட ஹாப்பி அந்த மூமெண்ட்டை ஃபுல்லா என்ன பண்றீங்க நீங்க, ஒட்டுமொத்தமா உங்க ஃபீலிங்ஸையவே ஷேர் பண்றதுதான் கான்வர்சேஷன். அதனால வந்து கான்வர்சேஷன் இஸ் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்றது கிடையாது, உங்களோட ஃபீலிங்கையும் ஷேர் பண்றீங்க, அதான் கான்வர்சேஷன். அதுல ஒவ்வொரு சென்டென்ஸும் ஒவ்வொரு பாசிட்டிவ் சென்டென்ஸ்னா பாசிட்டிவா சொல்றது, இதை எப்படி அமைக்கணும்னு சொல்லி இதோட பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். எஸ் வி எஸ் பிளஸ் வி பிளஸ் சி இந்த மாதிரி சொல்லியிருந்தோம். இதுதான் இதோட பேட்டர்ன். இது வந்து இந்த மாதிரி பேட்டர்ல அமையணும் சொல்ற லைக் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன் சொல்லியிருந்தோம். நெகட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்வி, இந்த சிக்கு பதிலா எஸ்வி அப்படிங்கிற பதிலா நாட் சேர்த்துக்கணும், அதாவது வேர்புக்கு அப்புறம் நாட் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்டா இருக்குது ஒரு கொஸ்டின். 3 விஷயங்கள் தான் நம்ம வந்து ஒரு வாக்கியத்தை அமைக்க தேவைப்படும். அதுல வந்து கொஸ்டின், இது ரொம்ப ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் ரொம்ப இதுவே இருக்கும். ஆனா இந்த கொஸ்டின் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம எப்பவுமே ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னு வச்சுக்கவே ஆன்சர் பண்றது எஸ்னா எஸ்ன்னு சொல்ல போறோம், நோனா நோன்னு சொல்ல போறோம். அதை பத்தி கேட்டாங்கன்னா, தகவலை பத்தி கேட்டாங்கன்னா அதை பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறோம். ஒன்று பாசிட்டிவா கொடுக்க போறோம், இல்லாட்டி நெகட்டிவா கொடுக்க போறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் தான். கொஸ்டின்ல வந்து ஒரு 3 டைப் இருக்கு. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க, WH கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க, நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க.
இப்ப மூணுமே என்னன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இன்ஃபர்மேஷன் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின். கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் வச்சுக்கோங்க. எஸ் ஆர் நோங்கிற பதில் வந்துச்சுன்னா, இப்ப வந்து நீ வந்து சென்னை போறியா அப்படின்னு கேட்டனா, இல்ல, இது 2 பதில் தானே சொல்லுவீங்க. ஸோ அது வந்து என்னன்னா எஸ்ஆர் டைப் ஒரு கன்ஃபர்மேஷன். நீங்க வந்து வரியா வரலையா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, போறியா போகலையா அப்படின்னு கேட்கறோம் பத்தியா, இது வந்து எஸ்ஆர் டைப் கொஸ்டின். நெகட்டிவ், அதாவது ஒரு டபிள்யூஹெச் கொஸ்டின்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் டபிள்யூஹெச் ஆரம்பிக்கிறது எல்லாமே டபிள்யூஹெச் கொஸ்டின் சொல்லுவாங்க. வாட், விச், ஹூஸ், ஹூம், வென், வேர், ஹூ, ஹவ், ஒய். இதுல வந்து ஹவ்ங்கிறது மட்டும் டபிள்யூஹெச்ங்கிறது அந்த சென்டென்ஸ்ல வரும். ஸோ இந்த இதுலயும் டபிள்யூஹெச் இருக்கு, ஆனா வந்து டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருக்கனால இதுவும் டபிள்யூஹெச் கொஸ்டின் தான். ஸோ அதனால ஹவ்வையும் சேர்த்துக்குங்க. ஸோ இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் இதெல்லாம் இன்ஃபர்மேஷன், அதை பத்தி தகவல் கொடுக்குறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுல போய் வந்து என்ன கேட்குவேன், எஸ் ஆர் திஸ் இஸ் அ பைக்னு கேட்டீங்கன்னா, இது பைக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா பைக்கு. இஸ் திஸ் பைக், ஆமான்னு கேட்டீங்கன்னா பைக்னு சொல்லிடுவோம். ஆனா வந்து வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டேன், இதை பத்தி அதை பத்தி அதிக இன்ஃபர்மேஷன், வாட் இஸ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் பைக் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி என்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஸோ அத வாட் அப்படிங்கிற வென், எப்பொழுது வந்த, இந்த மாதிரிலாம் கேட்கறது, எங்க இருக்கிறதாலும் அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. நெகட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போயிருக்கியா, இல்ல போனது இல்லையா, நீ அங்க போனது இல்லையா, மழை வர்றது இல்லையா இப்பெல்லாம், சோ மழை வர்றது இல்லையா இங்க, சோ வெயில் அடிக்கிறது இல்லையா, நீ இப்பெல்லாம் வந்து வேலைக்கு போறது இல்லையா, நீ அங்க அவளை பார்க்க போறது இல்லையா, நீ அவளை விரும்பலையா, உன் ஃப்ரெண்டை நீ வந்து மீட் பண்ணல போகலையா, இந்த மாதிரிலாம் நெகட்டிவா பேசுறோம்ல. ஸோ நெகட்டிவா என்னன்னா போகலையா இந்த மாதிரிலாம் கேட்போம்ல, அதுதான் நெகட்டிவ் கொஸ்டின் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டின்ஸா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ நம்ம வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் முதல்ல பார்க்கணும். 3 கொஸ்டின் சொன்னோம், அது எஸ் ஆர் டைப். இது வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட், தே ஆர் அட் ஹோம். அதாவது இது என்னன்னு சொல்லியிருந்தோம், இது ஒரு ஆர்டிகல், இது ஒரு ப்ரிப்போசிஷன். ஒரு எதுக்கு பக்கத்துல அட் ஹோம், ஒரு பர்டிகுலரான பிளேஸை பேசையில அட் ஹோம்னு வருது. ஸோ இது சப்ஜெக்ட் வெர்ப் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஸ்டினை மாத்தோம்னா ரொம்ப சிம்பிள் தான். சப்ஜெக்டை தூக்கி முதல்ல போட்டுருங்க. ஸோ ஆர் தே, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆர் தே அட் ஹோம். ஸோ என்னன்னு சொல்லிருந்தா ஆர் தே அட் ஹோம். சப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா இன்டர்சேஞ்ச் ஆகுது. ஸோ தேக்கு முன்னாடி என்ன வரும்னா ஆர் தே அட் ஹோம்னா கேள்வியா மாறும். அவங்க தே ஆர் அட் ஹோம்னா அவங்க வீட்டில் இருக்காங்க. ஆர் தே அட் ஹோம், அவங்க வீட்டில் இருக்காங்களா, அவங்க வீட்டில் இல்லையா, ஆர் தே நாட் அட் ஹோம், ஆர் தே நாட் அட் ஹோம், ஆர் தே நாட் அட் ஹோம், அவங்க வீட்டில் இல்லைங்களா, ஆர் தே நாட் அட் ஹோம். ஒரு பாசிட்டிவ் கொஸ்டின் கேட்கறது, ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் கேட்கறது, இது 2 விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். தே ஆர் அட் ஹோம் அப்படின்னா வந்து உங்க வீட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். ஆர் தே அட் ஹோம், அவங்க வீட்டுல இருக்காங்களா அப்படின்னு கேக்குறது. ஆர் தே அட் ஹோம், இந்த இன்டர்சேஞ்சிங் அது வேர்பு மட்டும். ஸோ ஆர் தே அட் ஹோம், அவங்க வீட்டுல இருக்காங்களா அப்படின்னா ஆர் தே அட் ஹோம், வீட்டுல இருக்காங்களா. ஸோ அவங்க வீட்டுல இல்லையா, ஆர் தே நாட் அட் ஹோம், அவங்க வீட்டுல இல்லைங்களா அப்படின்னு சொல்றதுக்கு. எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இன்னொரு அப்படின்னா இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா வந்து விருப்பம் அப்படின்னு சொல்ல அர்த்தம். விருப்பம், ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், உனக்கு விருப்பமா, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உனக்கு விருப்பமான்னு கேக்குது. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட், உனக்கு இதில் விருப்பமா அப்படின்னு கேக்குது. ஆர் யூ விருப்பம், உனக்கு விருப்பம் இல்லை, ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட், விளையாட வரையடா அப்படின்னு கேட்போம். ஸோ விளையாட வரையா, உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கா, இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்னா உனக்கு பிடிச்சிருக்கா, விருப்பமா. ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம். ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்ட், உனக்கு விருப்பம் இல்லையா, ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட்னா எனக்கு விருப்பம்னு அர்த்தம். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம், எனக்கு விருப்பம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உனக்கு விருப்பமா அப்படிங்கிற கேள்வி அமையும். ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்ட், உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி. ஆர் யூ, உனக்கு இதுல விருப்பம் இல்லையா, ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்ட் இன் தட், இதுல உனக்கு விருப்பம் இல்லையா, இன் தட், இதுல, இதில் அப்படி, இன் திஸ், இதுல, இன் தட்னாலும் இன் திஸ்னாலும் இதுல அர்த்தம். இன் திஸ், ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் இன் தட், உனக்கு இதுல விருப்பம் இருக்கா. ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்ட் இன் தட், இதுல உனக்கு விருப்பம் இல்லைங்களா. இன்ட்ரெஸ்ட்னு ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம். ஸோ வந்து யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு பார்த்தோம்னா, யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு வந்து உனக்கு விருப்பம். நானே சொல்ல முடியாதுல்ல, அதனால வந்து ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்னு கேட்போம். ஸோ ஐ எம் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லுவாங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்டட், எனக்கு விருப்பம். இல்லாட்டி எஸ், எஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எஸ் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்றதை விட எஸ்ன்னு சொல்லுவோம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்னு கேட்டீங்கன்னா எஸ் அப்படிங்க, எஸ் ஆர் நோ, உனக்கு விருப்பம்னா விருப்பம் இல்லாட்டி விருப்பம். ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட், உனக்கு விருப்பம் இல்லையா, நம்மளவே அதுக்கான சொல்லுவோம், உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாவே அதுக்கான ஆன்சர் கொடுக்குறது. ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட், இல்லப்பா எனக்கு விருப்பம் இருக்கு, இல்ல விருப்பம் இல்லை, ஏன் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கதை. உனக்கு அதுல பர்டிகுலரா ஏதாவது ஒண்ணு, இன் தட்,
ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் தட், ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட் இன் தட் அப்படின்னா அதுல விருப்பம் இருக்கா, அதுல விருப்பம் இல்லைங்களா அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்லுவாங்க. சாட்டிஸ்ஃபைடுனா வந்து திருப்தி, திருப்தி அப்படின்னா திருப்தியாக இருக்குது. திருப்தி அப்படின்னா இது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ், இது காம்ப்ளிமெண்ட். யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு, யூ ஆர்னா நீ வந்து திருப்தியா, நீ வந்து திருப்தியாக இருக்கிறாய். ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்னா நீ திருப்தியா, அது ஒரு கொஸ்டின். ஆர் யூ சாட்டிஸ்ஃபை, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட், ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் ஒரு திருப்தியா. ஆர் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட், ஆர் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட் உனக்கு திருப்தி இல்லையா. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் இன் தட், இதுல உனக்கு திருப்தியா. இன் தட் அப்படின்னு கேட்டா இதுல உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்கறது. இன் தட். ஆர் யூ நாட் இன்ட்ரெஸ்டட், சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா வந்து ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் உனக்கு திருப்தியா. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் இன் தட் இதுல உனக்கு திருப்தியா. ஆர் யூ நாட் சாட்டிஸ்ஃபைட் இன் தட் இதுல உனக்கு திருப்தி இல்லையா அப்படின்னு சொல்றது. நம்ம வந்து இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் நம்ம என்ன வந்து ஒரு செகண்ட் பர்சனை பார்த்து தான் கேட்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களை பார்த்து கேட்கறது வந்து நான் வந்து மற்றவங்களை பார்த்து கேட்க மாட்டேன் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஏன்னா வந்து உங்களோட ஒப்பீனியனை கேட்கறதுக்கு ஆர் யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படும். அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் வந்து மற்றவங்கள்ட்ட கேட்க முடியாது. அவனுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு கேட்கறது வந்து நம்ம போய் அவன்கிட்ட போய் நீ போய் அவன்கிட்ட டைரக்டா கேளுன்னு சொல்லிடுவாங்க. அவனுக்கு விருப்பம் இருக்கு, அவ இப்ப வந்து பர்டிகுலரா அவன் 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 என்ன லவ் பண்றானு கேட்டு சொல்லுவாங்க. அவன்கிட்ட நீங்க போய் கேட்டுக்கலாம்ல, சோ என்கிட்ட எதுக்கு சொல்ல சொல்றேன் அப்படிங்கறதுனால டைரக்டா என்னன்னா இது வந்து செகண்ட் பர்சனை பர்டிகுலரா செகண்ட் பர்சனை பத்தி நம்ம வந்து டைரக்டா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கணும் அப்படின்னா வந்து நம்ம டைரக்டா போய் செகண்ட் பர்சனே போய் பேசணும். எதுக்கு தேவையில்லாம ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு ஆளு. சோ நம்ம பேசுற விஷயங்கள் நம்ம யார்கிட்ட பேசணுமோ நம்ம கரெக்டா ஒரு உண்மையா இருக்கும் அப்படின்னு இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பட் நம்ம என்ன தகவலை சொல்ல வர்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அவங்கள்ட்ட பாஸ் பண்ணணும்னா ஸோ டேரக்டா போய் பேசுறேன், டேரக்ட் அப்ரோச் தான் என்னதான் பெஸ்டாவா இருக்கும். ஸோ அதனால ஆர் யூ அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல ஆர் யூ அப்படின்னு இந்த மாதிரி ஆர் யூ அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஒரு ஃபார்மட்டா ஞாபகம் வச்சுக்கணும். இது சப்ஜெக்ட், இது வேர்பன், இது வந்து சப்ஜெக்ட், இது வேர்பன் பார்த்தோம்னா இது ஆர் யூன்னு மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு பேட்டர்ன் தான் ஞாபகம் வச்சுங்க. ஆர் யூ சாட்டிஸ்ஃபைன்னு கேட்கலாம், ஆர் யூ இன்ட்ரெஸ்ட் கேட்கலாம், ஆர் யூ கோயிங் டு மதுரை, நீ மதுரைக்கு போறியா. ஆர் யூ கோயிங் டு ஸ்கூல், நீ ஸ்கூலுக்கு போறியா. ஆர் யூ நாட் கோயிங் டு ஸ்கூல், நீ ஸ்கூலுக்கு போலையா. இந்த மாதிரி நிறைய கேள்விகளை என்ன பண்ணுவாங்க, கேள்வி கேட்க போறோம். ஸோ இனிமேல் வந்து இந்த எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இனிமேல் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ், இந்த நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஓரளவு பார்த்துட்டோம். இனிமேல் வந்து நம்ம வந்து எஸ்ஆர் டைப் கொஸ்டின் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். நம்ம டபிள்யூஹெச் கொஸ்டின் மேல கொஞ்சம் மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். ஆர் யூ அப்படிங்கிறது ஆர் யூ அப்படின்னு கேட்கறது வந்து இதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் டைப்பா மாறிடுச்சுடா. ஸோ இது வேர்பு, இது சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்க. ஆர் யூ மிஸ்டர் ஆதி, நீ தான் ஆதியா. ஸோ இப்போ வந்து உங்க அப்பா ஒருத்தவங்க, நீங்க வந்து ஒரு போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டீங்க உங்க அப்பா. ஸோ உங்களை என்ன பண்ண சொல்றாருன்னா, நீங்க போனை வச்சுட்டு போயிட்டீங்க, உங்க அப்பா வந்து சொல்ல சொல்றாரு, நீ யாரு, உங்க அப்பாவோட போனு வீட்டுல வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ பர்டிகுலர் ஸ்டோரி கூட வேணாம், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துல போய் ஒருத்தவங்க ஆதிங்கிறவங்க ஒருத்தவங்கள்ட்ட ஒரு போனை கொடுத்துட்டு வரணும். ஸோ நீங்க வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டீங்க. அப்போதைக்கு ஒரு கூட்டமா அந்த இடத்துல உட்காந்துருக்க. இதை ஆதி யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த ஆதி அப்படிங்கிறவங்களை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க வந்து ஆர் யூ மிஸ்டர் ஆதின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆதியா அப்படிங்கிறது. ஆர் யூ மிஸ்டர் ஆதி, யாராவது ஒருத்தவங்களை பார்த்து நீங்க ஆதியா கேட்குறீங்க. இல்லாட்டி வந்து இப்படி கேட்கலாம், ஹூ இஸ் ஆதி, யார் ஆதி. ஏன்னா அவங்கள பத்தி திஸ் இஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு விதமா கேட்கலாம். ஆர் யூ ஆதின்னு கேட்கலாம். ஸோ ஆர் யூ ஆதி, இல்ல அப்படின்னா ஆர் யூ ஹூ இஸ் ஆதி, யார் ஆதின்னு கேட்கறது. மேக்ஸிமம் நம்ம செகண்ட் பர்சனை கேட்கலாம். ஹூ இஸ் ஆதின்னு கேட்கல வந்து ஒரு ஹார்ஷா ஃபீலா இருக்கும். ஸோ ஆர் யூ மிஸ்டர் ஆதின்னு கேட்கல ஒரு நபர் கொடுக்கல நாங்க இல்லைங்க அவரும் சொல்லிடுவார்ல. ஸோ அதே மாதிரிதான் ஆர் யூ அப்படிங்கிற ஒரு செகண்ட் பர்சனுக்கு மேக்ஸிமம் வந்து கமெண்ட்டை பாஸ் பண்ற வேண்டியதா இருக்கும். ஸோ செகண்ட் பர்சனை பார்த்து பேசுறீங்க அப்படின்னா ஆர் யூ யூஸ் பண்ணுங்க. ஆர் யூக்கு அப்புறம் ஒரு சப்ஜெக்டா இருக்கலாம், ஆர்யூக்கு அப்புறம் ஒரு வேர்பு இல்லாட்டி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் இது வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு கேள்வி ஒரு கேள்வி எப்படி அமைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடுவோம். This is A-65. Thanks for watching this video. Have a nice day.